Dear friends and children, வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எனக்கு நான் உங்களுக்கு ஹிந்தி ஈஸியாக பேசலாம் ஹிந்தி அந்த வீடியோ சேனலில் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, எனக்கு, உனக்கு, அவர்களுக்கு, இவர்களுக்கு, அவனுக்கு, இவனுக்கு, எப்படி அந்த கூ அப்படின்னு வரும்போது எப்படி மாறும் சொற்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு தமிழில் சொல்கிறது. நீங்கள் தமிழில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். பெயரே ஐயால் கூயின் அதுக்கண் விழி என்றாகும் அவற்றின் பயன்முறை அப்படின்னு ஒரு சூத்திரம் சொல்லுது தமிழ் இலக்கணத்தில். நானெல்லாம் தமிழ் படித்தேன், அதனால் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே, பரவாயில்ல. இப்போது முஜுக்கோன்னா நான் மைம் ப்ளஸ் கோன்னு வரும்போது மைக்கோ வராது. மைம் ப்ளஸ் கோ முஜ்ய அல்லது முஜுக்கோ. தும் ப்ளஸ் கோ நீ, உனக்கு அப்படிங்க வரும்போது தும்கோ, எனக்கு, உனக்கு, டு மீ அண்ட் டு யூ. முஜுக்கோ அல்லது முஜே என்ன வேணும்? எனக்கு, என்னை, டு மீ. மைம் ப்ளஸ் சே முஜுசே, என்னால், வித் மீ அல்லது பை மீ. இந்த சே 4 இடத்துல யூஸ் ஆகும். மைம் ப்ளஸ் கே சாத் மேரே சாத், என்னுடன், என்னோடு, வித் மீ. மைம் ப்ளஸ் கேலியே மேரே லியே, எனக்காக, ஃபார் மீ. மைம் ப்ளஸ் கே பாஸ் மேரே பாஸ், என்னிடத்தில். இப்படி மைமுக்கே இவ்வளவு சொற்கள் வருகின்றன. பாருங்கள். முஜே 8 रुपया चाहिए. முஜே 8 रुपये चाहिए. எனக்கு 8 ரூபாய் வேண்டும். ஐ வாண்ட் 8 rupees. இந்த சாஹியன் சென்டென்ஸ் முடியுது. இதெல்லாம் என்னங்கிறது உங்களுக்கு நான் அப்போ சொல்கிறேன். முஜுக்கோ श्रीराम हिंदी सिखाते हैं. मुझको श्री राम हिंदी सिखाते हैं. எனக்கு ஸ்ரீராம் ஹிந்தி கற்பிக்கிறார். சிக்காத்தே ஹை, மிஸ்டர் ராம் டீச்சர்ஸ் ஹிந்தி ஃபார் மீ. இப்போ மைம் எனக்கு, என்னால், என்னிடம் அப்படின்னு வரது மைமுக்கு மட்டுமே இத்தனை வேர்ட் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இன்னும் என்னன்னு இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் இந்த சே அந்த வேற்றுமை உறுப்புக்கு 4 அர்த்தம் இருக்குது. அதை இன்னும் ஒன்று ஒன்றா பார்ப்போம். வேற்றுமை உறுப்புக்கு காரக்சின்ஹ அப்படின்னு சொல்கிறது. அது இல்லைன்னா ஒரு சென்டென்ஸுக்கு மீனிங்கே இருக்காது. மீனிங் தெரியாது. வேற்றுமை உறுப்புகள் நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் மாதிரி ஒரு லாங்குவேஜ். ரமேஷ் முஜ்சே படா ஹை. ரமேஷ் முஜ்சே படா ஹை. ரமேஷ் என்னை விட பெரியவன். இந்த சே என்ன வருது? விட, தேன். ரமேஷ் இஸ் எல்டர் தேன் மீ. ரமேஷ் என்னை விட பெரியவன். ராகவன். ராகவன் மேரே சாத் ஸ்கூல் ஆத்தா ஹை. ராகவன் மேரே சாத் ஸ்கூல் ஆத்தா ஹை. ராகவன் என்னுடன் பள்ளிக்கு வருகிறான். உடன். ராகவன் கம்ஸ் டு ஸ்கூல் வித் மீ. கே சாத்க்கு என்ன அர்த்தம்? வித் மீ. அவன் என் கூட ஸ்கூலுக்கு வரான் அப்படின்னு சொல்லி. மேரே லியே தோ கிதாப் தீஜியே. மேரே லியே தோ கிதாப் தீஜியே. மேரே லியே எனக்காக. மேரே லியே தோ கிதாப் தீஜியே எனக்காக 2 புத்தகங்கள் கொடுங்கள். கிவ் 2 books ஃபார் மீ. ஓகேவா? मुझे सिर्फ काफ़ी चाहिए. मुझे सिर्फ काफ़ी चाहिए. எனக்கு காஃபி மட்டும் வேண்டும். இந்த சிர்ஃபுக்கு என்ன அர்த்தம்? மட்டும், ஒன்லி. ஐ வாண்ட் காஃபி ஒன்லி. இந்த சிர்ஃப் எப்படி எழுதுறது பார்த்தீங்களா? சி, இங்கே எர், இங்கே எஃப். சிர்ஃப். ஐ வாண்ட் காஃபி ஒன்லி. எனக்கு காஃபி மட்டும் வேண்டும். मुझे आम बहुत पसंद है. मुझे आम बहुत पसंद है.
எனக்கு மாம்பழம் மிகவும் பிடிக்கும். எனக்கு மாம்பழம் எனக்கு மாம்பழம் மிகவும் பிடிக்கும். ஐ லைக் மேங்கோ வெரி மச். मेरे पास एक कलम है. मेरे पास एक कलम है. என்னிடம் ஒரு பேனா உள்ளது. ஐ ஹாவ் அ பென். மேரே பாஸ் என்னிடம் ஒரு பேனா உள்ளது. ஓகேவா? புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. मेरे पास 10 रुपये हैं. मेरे पास 10 रुपये हैं. இந்த ஹை மேலே புள்ளி. ஏன்னா 10 रुपयेங்கிறது ப்ளூரல். என்னிடம் 10 ரூபாய் உள்ளன அப்படின்னு முடியுதான். ப்ளூரலுக்கும் ரெஸ்பெக்டிவ் வேர்ட்ஸ்க்கும் ஹை மேலே ப்ரெசன்டென்ஸில் புள்ளி வைக்கணும். முதலையே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேரே பாஸ் 10 रुपये हैं. என்னிடம் 10 ரூபாய் உள்ளன. ஐ ஹேவ் 10 rupees. இது மாதிரி மைம் எனக்கு, என்னை, என்னிடம் அப்படியெல்லாம் வரும்போது எப்படி வரும்னு பார்த்தோம். அடுத்தது தும், நீ, செகண்ட் பர்சன். தும் கோ, தும் ஹே, எது வேணால் போடலாம். உனக்கு, உன்னை, டு யூ அல்லது யூ. ஹம் கோ எங்களுக்கு, டு அஸ் எங்களை, அஸ். ஹம் கோ ஹமே. ஆக்கோ உங்களுக்கு, டு யூ. இது இங்கிலீஷில் இருக்கும்போது டு யூ தான். அது ரெஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, ரெஸ்பெக்ட் இல்லைன்னா சரி, எல்லாத்துக்கும் யூ. பட் ஹிந்தியில், தமிழில் கூட அப்படி தான். உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது. அது மாதிரி ஹிந்தியில் ஆப். ஆக்கோ உங்களுக்கு, உங்களை. வ ப்ளஸ் கோ. வ யாராருக்கு வரும்? அவன், அவள், அது, எல்லாத்துக்கும் வஹ். வ ப்ளஸ் கோ வரும்போது உஸ்கோ அல்லது உசே. வ ப்ளஸ் கோ வரும்போது என்ன வரும்? உஸ்கோ, அவளை, உசே. டு ஹிம், டு ஹர், டு இட். அவனை, அவளை, அதனை. இதுக்கெல்லாம் வ ப்ளஸ் கோ. ஓகேப்பா. அப்புறம் ய ப்ளஸ் கோ. இவனுக்கு, இவளுக்கு, இதனுக்கு, இவனை, இவளை, இதனை, எல்லாம் ய இஸ்கோ. வஹ்னா அது, அவன், அவள், அது. யஹ்னா இவன், இவள், இது. எல்லாம் வந்துச்சா? இப்போது வே வரும்போது என்னன்னு பார்த்தோம்னா, வே வஹோட ப்ளூரல். அவருக்கு, அவைகளுக்கு, அதுபோல் வஹ் சிங்குலர். வே வரும்போது ப்ளூரல். உன்கோ, உன்ஹே அப்படி வரும். யஹோட ப்ளூரல் ஏ. வஹோட ப்ளூரல் வேனா, யஹோட ப்ளூரல் ஏ. இவனுக்கு, இவர்களுக்கு, இவைகளுக்கு எல்லாம் வரும்போது இன்கோ, இன்ஹே இப்படி வரும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேசுகிறதுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இந்த சேஞ்சஸ். இதெல்லாம் காரக்ஷன்கள், வேற்றுமை உருவுகளை வைத்து நாம் பேசுகிறதுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நீங்கள் இது தெரியாமல் நீங்கள் பேச முடியாது. ஓகேவா? சரி. तुमको यहाँ आने की क्या ज़रूरत है? तुमको इधर आने की क्या ज़रूरत है? நீ இங்கே வருவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? ஜரூரத்னா அவசியம். வாட் இஸ் த நெசசிட்டி ஃபார் யூ டு கம் ஹியர்? உனக்கு என்னப்பா அவசியம் இங்கே வர்றதுக்கு அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னு வைங்க. இல்லை நீங்கள் இன்னொருத்தரை கேட்குறீங்க. तुमको यहाँ आने की क्या ज़रूरत है? तुमको एक अच्छी किताब देता हूँ. यार கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன். तुमको एक अच्छी किताब देता हूँ. உனக்கு ஒரு நல்ல புத்தகம் கொடுக்கிறேன். ஐ கிவ் யூ எ குட் புக். இந்த அச்சுங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ஒய் அச்சி கிதாப்? அச்சா கிதாப்னு ஏன் சொல்லக்கூடாது? கிதாப் பெண்பால், அதனால் அச்சி கிதாப். இங்கே நவுன் என்னவா இருக்கோ அதை பொறுத்து தான் அப்ஜெக்டும் மாறும். அப்ஜெக்டிவ் அந்த ஜெண்டர் அண்ட் நம்பர்ஸை பொறுத்து மாறும். இப்போ கிதாபே அப்படின்னா அச்சே கிதாபே அப்படின்னு வரும். ஓகேவா? ஒரு நல்ல புத்தகம் கொடுப்பேன். சுபாஷ் तुमको कौन हिंदी सिखाते हैं? சுபாஷ் तुमको कौन हिंदी सिखाते हैं? சுபாஷ் உனக்கு யார் ஹிந்தி கற்பிக்கிறார்? சுபாஷ் who teaches Hindi for you? உனக்கு யார் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க?
அப்படின்னு கேட்கும்போது இது. இன்கோ மிட்டாயி தீடியே, இன்கோ மிட்டாயி தீடியே, இவர்களுக்கு இனிப்பு வழங்குங்கள். ப்ளீஸ் கிவ் தம் ஸ்வீட்ஸ். என்ன சொல்லணும்? ப்ளீஸ் கிவ் தம் ஸ்வீட்ஸ். ஓகேவா? மாயம் इसको नहीं जानता, मायम इसको नहीं, மாயம் நான் எல்லாம் பேச்சு வழக்கில் மேன்னு வாங்க ஆடு மாதிரி. ஓகேவா? மாயம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் கிராமட்டிக்கலாக படிக்கும்போது மாயம் போட்டு மேலே புள்ளி வைக்கும். மாயம் நான். பேசும்போது அப்படி இலக்கண சுத்தமாக யாரும் பேச மாட்டாங்க. மே தேத்தகம் அப்படி எப்படிம்பாங்க. அதை விட்டுங்க. நாம் படிக்கிறோம் இல்லையா, தெரிஞ்சுக்கங்க. மைம் இஸ்கோ நஹிம் ஜான்தா, எனக்கு இவரை தெரியாது. ஜான்தானா தெரியும், நஹிம் ஜானா தெரியாது, எனக்கு யாருன்னே தெரியலப்பா அப்படிங்கிறோம் இல்லையா, அது மைம் கபி தேத்தா ஹூம், மைம் இன்கோ கபி கபி தேத்தா ஹூம், நான் அவரை எப்பொழுதாவது பார்க்கிறேன். கபி கபி see him sometimes. சாப்பிடும் दिल में படம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்த சாங் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப இனிமையாக இருக்கும். பாருங்க, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கபி கபி மேரே தில் மே ख्याल आता है அப்படி வரும். சூப்பர் சாங், போய் பாடு. தும் ஹே இல்லை தும்கோ கியா சாஹியே, என்ன வேண்டும்? தும்கே தும்கோ கியா சாஹியே, உனக்கு என்ன? இந்த சாஹியேன்னு சென்டென்ஸ் முடிஞ்சால் சப்ஜெக்ட் கூட கோவம் தரணும். சாஹியேன்னா வேண்டும், ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு வரும் இல்லையா, அதனால் சப்ஜெக்ட் கூட இந்த கோவம். உனக்கு என்ன வேண்டும்? வாட் டூ யூ வாண்ட், இது வந்து நிறைய உங்களுக்கு பேச்சுக்கு தேவை இருக்கும். வாட் டூ யூ வாண்ட்? முஜே ஃபல் சாஹியே, இந்த முஜே என்ன? மை ப்ளஸ்க்கு முஜே. முஜே ஃபல் சாஹியே, எனக்கு பழம் வேண்டும். ஐ வாண்ட் ஃப்ரூட், எனக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ வாண்ட். சரி. உன்ஹே இல்லது உன்கோ, உன்கோ நாச்சுனா நஹீம் ஆத்தா, நாச்சுனா டான்ஸ் ஆடுறது. நஹீம் ஆத்தா வராது, அவங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியாது அப்படி சொல்லும் இல்லையா. உன்ஹே அவர்களுக்கு அல்லது உன்கோ, நாச்சுனா நஹீம் ஆத்தா அவர்களுக்கு ஆடத் தெரியாது, இல்லை வராது. தே டு நாட் நோ டான்ஸிங், அவங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியாதப்பா, ஏன்ப்பா அவங்கள ஆட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே தான். उसको अंग्रेज़ी में बोलना नहीं आता, उसको अंग्रेज़ी, अंग्रेज़ीना आंगिलम में बोलना नहीं आता, அவனுக்கு ஆங்கிலம் பேச வராது அல்லது தெரியாது. ஹி டஸ் நாட் நோ டு ஸ்பீக் இங்கிலீஷ், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுப்பா, அவர்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்பாங்க இல்லையா. அங்கிரேஜின்னா ஆங்கிலம், இங்கிலீஷ். ஹி டஸ் நாட் நோ டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஆப்கோ கியா சாஹியே, உங்களுக்கு என்ன வேண்டும்? ஆப்கோ கியா சாஹியே, தங்களுக்கு என்ன வேண்டும்? வாட் டூ யூ வாண்ட், இங்கே மதிய பட்சம் தும்கோ கியா சாஹியேனாலும் ஒரே அர்த்தம் தான். ஆப்கோ கியா சாஹியே, ஆப்கோ யாருக்கு போடுறோம்? பெரியவங்களுக்கு, நம்மளை விட வயசில் பெரியவங்களை நீ வாப்போன்னு பேசணுமா? இல்லை, தமிழ்லாம் அப்படி பேச மாட்டோம், ஹிந்திலே பேச மாட்டோம். ஆனால் இங்கிலீஷில் வாட் டூ யூ வாண்ட் அப்படின்னு யூ வந்து உனக்கும் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் வரும். ஆனால் ஹிந்தியில் ஆப்கோ தங்களுக்கு என்ன வேண்டும்? வாட் டூ யூ வாண்ட். ஓகேவா? ஹமே சாய் சாஹியே, ஹமேம் இல்லை ஹம்கோ, ஹமேம் சாய் சாஹியே, சாய்னா டீ, எங்களுக்கு தேநீர் வேண்டும். வி வாண்ட் டீ, தேநீர்னா டீ, எங்களுக்கு தேநீர் வேண்டும். புரியுறதா? புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா படிங்க, நல்லா இந்த லெசன்ஸ் எல்லாம் சத்தமாக படிங்க, எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இங்கிலீஷ்லேயும் இந்த வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன், தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு படித்து பார்த்தாவே நல்லா புரியும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கிட்டுனீங்கன்னா உங்களுக்கு பேசுறதுக்கு ரொம்ப ஈஸி. சரி,
இப்போ ஆண்பால் பெண்பால், மேஸ்குலின் ஜெண்டர் ஃபெமினைன் ஜெண்டர். ஹிந்தியில் சொல்கிறது தான் புல்லிங் ஸ்திரீலிங். சரி, இப்போ லிங்குனாவே பால். ஆத்தாகை ஆத்திகை, வருகிறான் வருகிறான், ஹி கம்ஸ் ஷீ கம்ஸ், இதெல்லாம் ஆண்பாலுக்கு, இதெல்லாம் பெண்பால். ஓகேப்பா. வினைச்சொல்லுடன் ஆண்பால் ஒருமையில் தா, ஆண்பால் பன்மையில் தே, பெண்பால் ஒருமை மற்றும் பன்மையில் தீ ஆகியவற்றை சேர்ப்பதாலும் அவைகளுக்கு அடுத்ததாக எழுவாய்க்கு தகுந்தாற்போல் ஹூம் ஹை ஹோ வருவதாலும் அவை நிகழ்காலம் எனப்படும். ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா, உங்களுக்கு நான் முதல்லையே சொல்லியிருக்கேன் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படின்னு. வினைச்சொல்லுடன், வினைச்சொல்னா நிறையா இருக்குது. ஆ, ஜா, போல், கா, கா, அந்த மாதிரி நிறைய வினைச்சொல். அதோட தா சேர்த்தா ஆண்பால் ஒருமை, தே சேர்த்தா ஆண்பால் பன்மை, தீ பெண்பால் ஒருமை பன்மை ரெண்டுக்கும் வரும். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் அது என்ன சொல்கிறது? வர்த்தமான் கால். ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு என்ன பேர்? வர்த்தமான் இஸ் கால் ஃபார்ம்டு பை ஆடிங் த verb root தா in masculine singular, masculine plural, T for feminine singular plural, followed by whom, ஹைம், ஹோம். நான் அவனை சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. மைம் அப்படின்னு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா ஆண்பாலாக இருந்தால் வேர்பு ப்ளஸ் தாகும், வேர்பு ப்ளஸ் தாகும். மைம் அப்படின்னு வந்துச்சா பாருங்க கொடுத்துருக்காங்க, எழுதி வச்சுக்கோங்க. புல்லிங் ஆண்பால், மைம் ப்ளஸ் தாகும். வெர்பு ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. கேள்தா, பீத்தா, காத்தா, காத்தா எது வேணால் வச்சுக்கோங்க. தா பெண்பால ஸ்திரீலிங்கில் மைம் தீஹூ. மைம்னு வந்துட்டாவே சென்டென்ஸ் எப்படி முடியணும்? ஹூன்னு முடியணும். ஓகேவா. தும் நீன்னு வந்தால் இது ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன். தும் தேஹோ, நீன்னு வந்தால் என்ன வரும்? தேஹோ. தீஹோ நீ பெண்பாலில் தீஹோ. தும் காத்தி ஹோ, தும் ஜாத்தி ஹோ, தும் ஹாத்தி ஹோ. இதில் தும் ஜாத்தே ஹோ, தும் ஆத்தே ஹோ, தும்னு வந்துட்டாவே சென்டென்ஸு ஹோன்னு முடியணும். ஓகேவா. வஹ் யஹ், வஹ்னா யாராரு? அவன் அவள் அது. யஹ்னா யாராரு? இவன் இவள் இது. எல்லாம் எது வந்தாலும் தா ஹ, தா ஹை, ஹை ஹேன்னு தான் சொல்லுவாங்க படிக்கும்போது பேசும்போது. பட் கிராமேட்டிக்கலாக சொல்லணுன்னா நம்ம ஹை சொல்லணும். யஹ் வஹ், அவன் அவளது, இவன் இவள் இது. எது வந்தாலும் வேர்பு கூட ஜாத்தா ஹை, ஆத்தா ஹை, கேள்தா ஹை, பீத்தா ஹை, காத்தா ஹை, காத்தா ஹை, எல்லாருக்கும் தா போட்டு ஒரு ஹை ஈஸி உங்களுக்கு அப்படி போட்டுருங்க. அப்புறம் ப்ளூரல் வந்தால் என்ன வரும் அப்படின்னா பாருங்கள். ஹம், ஆப், ஹம் ஆப், வே ஏ எல்லாம் வந்தாக்க வெர்பு கூட தேஹைம், ஆண்பாலுக்கு தேஹைம், பெண்பாலுக்கு தீஹை. அதாவது ஹமா தேஹை, ஜா தேஹை, கேள் தேஹை, அந்த மாதிரி கரித்தேஹை, பேத்தேஹை எல்லாமே ஹம். அதே மாதிரி ஆப் ஜாத்தே ஹைம், பீத்தே ஹைம், கேள்த்தே ஹை. ஏன்னா ஆப் ரெஸ்பெக்டான வேர்டு, நாட் ஓன்லி ஃபார் ப்ளூரல், ரெஸ்பெக்டுக்கும் கூட தே ஹைம் போடணும். அதே மாதிரி இங்கே வந்து தே ஏ, அவர்கள் இவர்கள் வந்தால் எப்படி வரும்? வேனா அவர்கள் அவர்கள் அவர்கள், ஏனா இவர்கள் இவர்கள், எல்லாமே ப்ளூரல். ப்ளூரல் வரும்போது தேஹைம் ஆண்பாலுக்கும் தீஹைம் பெண்பால். ஹைம் ஒரு புள்ளி வச்சிங்கன்னா போதும் ப்ளூரல். ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? வாங்க. மைம் ஆத்தா ஹூ, இங்கே மைம் வந்துச்சு, இங்கே ஹூ வந்துச்சு இல்லையா? மைம் ஆத்தா ஹூ, மைம் ஆத்தா ஹூ, நான் வருகிறேன், ஐ கம். இதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் வந்து மீனிங் கொடுக்கணும், அதுதான் ஒரு ஃபுல் சென்டென்ஸு. இல்லாட்டா அது ஃப்ரேஸ் மாதிரி. ஒரு சென்டென்ஸ்க்கு என்னென்ன இருக்கணும் ஒரு வாக்கியத்தில்? ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு வேர்ப், ஒரு ப்ரெடிகேட். ஓகேவா. அது 4 இருந்தால் தான் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். இல்லைன்னா அது ஃப்ரேசஸ், சொற்றொடர்கள் அப்படின்னு சொல்கிறது. இப்போது ஒரு சில சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் டைரெக்டாக இருக்கும், ஒரு சில சப்ஜெக்டில் ஆப்ஜெக்ட் இருக்காது. அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ மைம் ஆத்தா ஹூ ஆண்பால், மைம் ஆத்தி ஹூ பெண்பால், நான் வருகிறேன்.
தும் ஆத்தே ஹோ நீ வருகிறாய் அன்பால். தும் ஆத்தி ஹோ பெண்பால் இல்லையா? இப்போ வ ய வ வ ஆத்தாகை வ ஆத்தாகை அவன் வருகிறார். வ ஆத்திகை அவள் வருகிறார். இப்போ ப்ளூரல் ஹம் ஆத்தே ஹைம். ப்ளூரல்கெல்லாம் புள்ளி வச்ச ஹைம் கூட. நாங்கள் வருகிறோம் வீக்கம். ஹம் ஆத்தி ஹைம் பெண்பால் நாங்கள் வருகிறோம் வீக்கம். ஆ பாத்தே ஹைம் நீங்கள் வருகிறீர்கள் அல்லது தாங்கள் வருகிறீர்கள் பெண்பால். ஆ பாத்தி ஹைம் நீங்கள் வருகிறீர்கள் பெண்பாலில் யாராருக்கெல்லாம் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுப்போம்? நம்மளை விட வயசில் மூத்தவங்க, அம்மா, டீச்சரு, தாத்தா, பாட்டி, எல்லாத்துக்கும் பெரியவங்க எல்லாத்துக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லையா? அதுதான் நம்ம பழக்கம். ஆமாம். அடுத்தது வே ஏ வே வே ஆத்தே ஹைம் அவர்கள் வருகிறார்கள். தே கம். வே ஆத்தி ஹைம் பெண்பால் அவர்கள் வருகிறார்கள். விஷாலி மந்திர் ஜாத்திகை. விஷாலி மந்திர் ஜாத்திகை. விஷாலி கோவிலுக்கு செல்கிறாள். விஷாலி கோஸ் டு டெம்பிள் இல்லையா? இது பெண்பால். தும் கியா கர்த்தே ஹோ நீ என்ன செய்கிறாய்? இது ஆண்பால். தும் கியா கர்த்தே ஹோ. பெண்பாலாக இருந்தால் என்ன வரும்? கர்த்தி ஹோ. நீ என்ன செய்கிறாய்? வாட் டு யூ டூ? மைம் தூர்தர்ஷன் देखता हूँ. மைம் தூர்தர்ஷன் டிவி. தூர்தர்ஷன் மைம் தூர்தர்ஷன் देखता हूँ. மைம் வந்துச்சு. தும் ஹூ நான் தொலைக்காட்சி பார்க்கிறேன். ஐ வாட்ச் டெலிவிஷன். அனு தும் கியா கர்த்தி ஹோ. அனு பெண்பால். அனு தும் கியா கர்த்தி ஹோ நீ என்ன செய்கிறாய்? அனு வாட் ஆர் யூ டூயிங் பெண்பால். मैं पाठ पढ़ती हूँ. நான் பாடம் படிக்கிறேன். मैं पाठ पढ़ती हूँ. நான் பாடம் படிக்கிறேன். ஐ ரீட் லெசன். இப்படி தான் ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் மைம் தும் வ ய ஹம் ஆப் எல்லாத்துக்கும் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி வரும்னா இப்படி தான் வரும். आप क्या करते हैं? आप क्या காத்தே ஹை நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள்? வாட் டு யூ ஈட் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? இதெல்லாம் ப்ரெசன்டென்ஸ் தான். ஹம் மிட்டாய் காத்தே ஹைம். ஹம் மிட்டாயி காத்தி ஹைம் நாங்கள் இனிப்பு சாப்பிடுகிறோம். வி ஈட் ஸ்வீட்ஸ் நாங்கள் இனிப்பு சாப்பிடுகிறோம். ஓகேவா? स्वराज मैदान में गेंद खेलता है. स्वराज मैदान में गेंद खेलता है. स्वराज்ங்கிறது இந்த பையனோட பேர். स्वराज मैदान में गेंद खेलता है. स्वराज மைதானத்தில் பந்து விளையாடுகிறான். गेंदன்னா பந்து, खेलता है விளையாடுகிறான். ஓகே. वे बाजार जाते हैं. वे बाजार जाते हैं அவர்கள் கடைத்தெருவிற்கு செல்கின்றனர். தே கோ டு மார்க்கெட். நம்ம தமிழில் கூட சொல்லுவோம் பஜாரு அப்படின்னு. அதே தான். हम सुबह दफ्तर जाते हैं. हम सुबह दफ्तर जाते हैं. हम सुबह दफ्तर जाते हैं நாங்கள் காலையில் அலுவலகத்திற்கு செல்கிறோம். நாங்கள் காலையில் அலுவலகத்திற்கு செல்கிறோம். we go to office in the morning. in the morning. ஓகேவா? we हम எல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். मैं रोज खेलता हूँ. மைம் ரோஜ் கேள்த்தாகும். மைம் வந்துச்சு. அப்போ சென்டென்ஸ் என்ன முடியணும்? இதெல்லாம் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஓகேவா? மைம் ரோஜ் கேள்த்தாகும் நான் தினமும் விளையாடுகிறேன். ஐ ப்ளே எவ்ரிடே. கண்டிப்பாக விளையாடணும். எல்லாரும் பசங்க விளையாடணும். சும்மா வீட்லேயே உட்காந்துட்டு டிவியும் செல்ஃபோனும் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஸ்கூலுக்கு போய்ட்டு கொஞ்சம் நேரம் விளையாடணும். தட் இஸ் த குட் ஹேபிட். भगवत कब यहाँ आता है. भगवत कब यहाँ आता है. பகவத் எப்பொழுது இங்கே வருகிறார்? when does பகவத் come here. when does பகவத் come here. பகவத் எப்பொழுது இங்கே வருகிறார்? ஓகேவா? புரிஞ்சிருக்கோங்க.
कहाँ रहते हो तुम कहाँ रहते हो நீ எங்கே வசிக்கிறாய் तुम कहाँ रहते हो நீ எங்கே வசிக்கிறாய் where do you live where do you live वे क्या काम करती हैं वही करती हैं किधर this is permanent gender वे क्या काम करती हैं அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் what work they do அவர்கள் என்ன வேலை சொல்கிறார்கள் आप क्या पीती हैं पीती பெண்பா आप क्या पीती हैं நீங்கள் என்ன குடிக்கிறீர்கள் what do you drink இதெல்லாம் உங்களுக்கு தமிழ்லேயும் கொடுத்துருக்கு இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கு படிக்கிறதுக்கு மீனிங்கும் கொடுத்துருக்கு வெரி ஈஸி कौन दूध लाता है कौन दूध लाता है யார் பால் கொண்டு வருகிறார்கள் who brings milk வாக்கியத்தில் கேள்வியை உணர்த்த வேறு எந்த கேள்வி உணர்த்தும் வார்த்தையும் இல்லாத பொழுது கியா என்ற வார்த்தையை கேள்வியை உணர்த்த பயன்படுகிறது இன்டராகேட்டிவ் எக்ஸ்பிரஸ்டிவ் ஓகேயா பிரஷ்னவாச்சகம்னு சொல்கிறது கியா அப்படிங்கிறது என்ன சென்டென்ஸ் முன்னாடியே வந்தாலும் அது கே தான் பிரஷ்னவாச்சக் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் क्या तुम बाजार जाते हो क्या तुम बाजार जा இந்த क्या வந்துட்டாவே அது பிரश्न கேள்வி சொல் என்ற அர்த்தம் क्या तुम बाजार जाते हो என்ன நீ கடைத்தெருவுக்கு செல்கிறாயா do you go to market என்ன நீ கடைத்தெருவுக்கு போறியா அப்படி இந்த क्या வந்து எதிர்மனையை வெளிப்படுத்த வினைக்கு முன்பாக சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை क्या रमा गाती है क्या रमा गाती है क्या रमा गाती है என்ன रमा பாடுகிறாளா does रमा sings क्या तुम सिनेमा देखते हो क्या तुम सिनेमा देखते हो என்ன நீ சினிமா பார்க்கிறாயா do you watch movie என்ன சினிமாக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா சாவகாசமாக கேட்போம் அதே தான் இங்கே இந்த நெகட்டிவை சொல்கிறதுக்கு பாருங்கள் நஹீம் மைம் சினிமா நஹீம் தெக்தா இல்லை நான் சினிமா பார்க்க மாட்டேன் எதுக்கு ரெண்டு நஹீம்னு கேட்குறீங்களா ஆமாம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது இந்த நஹீம் சரி இல்லை ஆமான்னு சொன்னாலும் சரி ரெண்டு தடவை வரும் நஹீம் மைம் சினிமா நஹீம் தெக்தா இல்லை நான் சினிமா பார்ப்பதில்லை நோ ஐ டோன்ட் வாண்ட் டு வாட்ச் சினிமா क्या वह आज स्कूल नहीं जाता என்ன அவன் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகவில்லையா does he not go to school today அதாவது எதிர்மறையை வெளிப்படுத்த வினைக்கு முன்பாக நஹீம் பயன்படுத்தப்படுகிறது மேலும் பொதுவாக ஹூ ஹை எல்லாம் வரும்போதும் ஹை தவிர்க்கப்படுகிறது ஓகேவா இந்த கிராமரை புரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த மைம் தும் வரும்போது ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி வரும் ப்ரெசன்ட் டென்ஸ் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் எழுதி படித்து பாருங்கள் நல்லா வாய் விட்டு படிங்க ஸ்போக்கன் எழுத எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சென்டென்ஸை தமிழ் இங்கிலீஷ் ரெண்டையும் கொடுத்துருக்கு மீனிங் கொடுத்துருக்கு நல்லா படிங்க திஸ் இஸ் குட் ஃபார் யூ டு லேர்ன் ஹிந்தி படிக்கிறது ரொம்ப ஈஸி ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை படிங்க மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நல்லா நீங்கள் வாய் விட்டு படிச்சிங்கனாவே உங்களுக்கு இதெல்லாம் நல்லா புரியும் ஓகேவா வாய் விட்டு படிச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லா புரியும் ஓகேவா அடுத்தது இந்த நெகட்டிவெல்லாம் எங்கெங்கே வரும்னு பார்க்கலாம் நெகட்டிவ் அதாவது இம்பரேட்டிவ் வெர்ப்ஸில் நம்ம பார்த்தோம் மத்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இல்லைம்மா மத்துனாலும் நெகட்டிவ் மீனிங் தான் நஹீம்னாலும் நெகட்டிவ் மீனிங் நானாலும் நெகட்டிவ் மீனிங் அது ஒன்று எப்படி வருங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ என்னுடைய இந்த சேனல் அன்புடன் எல்கேஎன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் ஹிந்தி படிக்க விருப்பமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி என்னுடைய இன்னொரு சேனல் கோல்டு 3878 அதில் நான் வீணா டுட்டோரியல் பிகினர்ஸ்க்கு போட்டுட்ருக்கிறேன் மறுபடியும் கர்நாடிக் மியூசிக்கை பற்றி போட்டுட்ருக்கிறேன் அப்புறம் கிட்ஸுக்காக ஒரு சேனல் போட்டிருக்கிறேன் கிட்ஸ் ஷோ எல்கேன்னு
அதில் சின்ன சின்ன கதைகள், பாட்டுகள் குழந்தைகளுக்காக போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.